செந்தில் பாலாஜிக்கும் நீதிமன்றத்துக்கும் அப்படி என்ன தான் பொருத்தம்னே தெரியலைங்க. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் போய் அடி வாங்கிட்டு வந்துடுறாரு. இன்னைக்கு கூட ஒரு அடி வாங்கிட்டு வந்திருக்கிறார். என்ன வழக்கு அப்படின்னா, தாவேகா ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட 35 கோடி பேரம் பேசப்பட்டு ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி நடந்ததாக ஒரு வழக்கு இருக்கு இல்லையா? 2 நாள் முன்னாடி கூட 2 பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஒரு 2 கோடியே 80 லட்சம் ரூபாய் பணம் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் தான் செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக்குமாரும் கூட சேர்க்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துட்டு, முன்ஜாமீன் கொடுத்தா என்ன செய்யணும்? சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடணும். அதுதான் நடைமுறை. யாராக இருந்தாலும் அதுதான் செய்வாங்க. முன்ஜாமீனை ஏற்பாங்க, சரணடைவாங்க போய். ஆனால் முன்ஜாமீன் வேணும்னு நீதிமன்றத்தில் போய் போராடி முன்ஜாமீனை வாங்கிட்டு இப்போ வரைக்கும் காவல் நிலையத்தில் சரணடையலை. கேட்டால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காவல் நிலையத்துக்கே ஒரு கடிதம் எழுதிட்டார் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரரும். என்ன கடிதம்னா, இந்த வழக்கில் எங்கள் பெயரே இல்லை, அப்புறம் நாங்கள் எதுக்கு விசாரணைக்கு வரணும்? நாங்கள் அப்படியே வந்தால் கூட நீங்கள் எங்களை வேறு வழக்கில் நீங்கள் கைது செய்யக்கூடாது. எங்களை உங்களுக்கு விசாரிக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க. இப்படி ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க காவல் நிலையத்துக்கு. அதுக்கப்புறமா நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கலும் செய்கிறாங்க. அந்த மனுவினுடைய விசாரணை தான் இன்றைக்கி வருது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, ஆதவ அர்ஜுனா எங்களை மிரட்டுறாரு. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா வெளிப்படையாக பேசுகிறாரு, கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. கரூர் சம்பவத்தில் பேசியிருந்தார் இல்லையா சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா? கரூர் சம்பவத்தில் எங்களுக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டி இருக்கிறதுன்னு. அது செந்தில் பாலாஜி தான், அது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். அப்போ செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் காவல் நிலையத்துக்கு போனோம் அப்படின்னா எங்களை வேறு வழக்கில் கைது செய்கிறதுக்கு காவல்துறைக்கு இவங்க உத்தரவு போட்டிருக்கிறாங்க. எங்களை கைது செய்யக்கூடாது, காவல்துறை வேறு எந்த வழக்கிலையும் கைது செய்யக்கூடாது. இந்த வழக்கில் கூட இவங்க என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னா, முன்ஜாமீன் பெற்றதுக்கு அப்புறம் கூட சோதனையெல்லாம் நடத்துகிறாங்க, விசாரணையெல்லாம் செய்கிறாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அப்படியே மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஏங்க உங்களுக்கு அப்போவே ஜாமீன் கிடச்சாச்சு இல்லையா? ஜாமீன் கிடச்சதுக்கப்புறமும் ஏன் சரணடையாமல் இருக்கிறீங்க? நீங்கள் வேறு வழக்கில் கைது செய்யக்கூடாதுன்னு இப்போவே சொல்ல முடியாதுங்க, முன்கூட்டியெல்லாம் சொல்ல முடியாது. முன்கூட்டியே நீங்கள் மனு போட்டிருக்கிறீங்க, ரிஜெக்டட் அப்படின்னு அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி எங்கே இருக்காருன்னு தெரியலை. நம்ம ஏற்கனவே கூட பேசியிருந்தோம், அந்த முன்ஜாமீன் கிடைப்பது வரைக்கும் செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருந்தார். செந்தில் பாலாஜியும் சரி, அவருடைய சகோதரர் அசோக்குமார் 2 பேருமே தலைமறைவாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் செந்தில் பாலாஜி வெளியே இருந்ததாக தெரியலை. நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். கடைசியாக அவரை எப்போ பார்த்த நினைவு இருக்குது அப்படின்னா, அந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சருக்கு பதில் கொடுத்தார் இல்லையா? மின்சாரத்துறை சார்ந்து சில குற்றச்சாட்டுகளை எல்லாம் நிர்மல்குமார் அவர்கள் வைத்தபோது அதுக்கு பதில் கொடுக்க வந்தார், பத்திரிகையாளரை சந்தித்தார். செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவர் பத்திரிகையாளர்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு நபர். அவர் இருந்தார்னா அப்படி லைம் லைட்டில் இருப்பார். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அவரை காணலை. எங்கே இருக்கார், என்ன தான் ஆச்சு செந்தில் பாலாஜிக்கு நமக்கு ஒன்றும் தெரியலை. இல்லை, நான் ஓடி ஒளியெல்லாம் இல்லை, நான் ஒரு தொழில் செய்பவன், நான் இங்கே தான் இருக்கிறேன்னா அவர் சொல்கிறாரு. ஆனால் எங்கே இருக்காருன்னு தெரியலை. இப்போ ஆதவ அர்ஜுனா எப்படியாவது செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே போட்டுறணுங்கிறது தான் ஆதவ அர்ஜுனாவுடைய திட்டம். தாவேக அரசினுடைய திட்டமும் அதுதான். ஏதாவது ஒரு வழக்கில் செந்தில் பாலாஜியை உள்ளே வச்சிடணும். அதில் அவரை வெளியே வரவிடாத அளவுக்கு செந்தில் பாலாஜியை உள்ளே தூக்கி வைக்கணுங்கிறது தான் தாவேகாவுடைய ஒரு பெரிய ஒரு விருப்பமாக இருக்குது. ஏன்னா தாவேகாவுக்கு ஒரு பெரிய ஒரு கரும்புள்ளியாக இருப்பது இந்த கரூர் சம்பவம். அப்போ அதுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்பது தாவேகாவினுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ எப்படியாவது செந்தில் பாலாஜியை நம்ம உள்ளே தூக்கி வச்சிடணும். வச்சாதான் நம்ம ஆட்சி நம்ம ஆட்சியில் அமர்ந்ததுக்கான ஒரு அர்த்தம் அப்படிங்கிறதான் தாவேகாவின் நிலைப்பாடாக இருக்குது. என்னை எப்படியாவது இவங்க கைது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியுடைய அச்சமாக இருக்கிறது. அப்போ இதுக்கு இடையில தான் இந்த சட்ட போராட்டங்களை எல்லாம் செந்தில் பாலாஜி நடத்திட்டு வராரு. இப்போது
நீதிமன்றம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கு. அப்போ காவல்துறைக்கு செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ செந்தில் பாலாஜிக்கு எதிரான நடவடிக்கைகளை காவல்துறை செய்வார்களா? வேறு ஏதாவது வழக்குகள் செந்தில் பாலாஜி சொன்னது போல், அவர் சந்தேகப்பட்டது போல் செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கு அவர் மீது வேறு ஏதாவது வழக்குகள் போடப்பட்டிருக்கிறதா புதிதாக? இல்லை கடந்த காலங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய ஏதாவது வழக்கின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியை காவல்துறை கைது செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்களா? அது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு செய்தி மட்டும் ரொம்ப உண்மை, செந்தில் பாலாஜிக்கும் நீதிமன்றத்துக்கும் ஏதோ ஒன்று இருக்குங்க, ஏதோ ஒரு பொருத்தம் இருக்குது. நம்ம வந்து செந்தில் பாலாஜி நீதிமன்றத்திடம் அவமானப்பட்ட அந்த செய்திகளெல்லாம் தொகுத்து பேசினா கூட ஒரு பெரிய ஒரு சீரீஸே நம்ம பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட்ரியாக கூட நம்ம பண்ணலாம். ஏன்னா கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இவர் அமைச்சராக இருந்தப்போ அமைச்சர் பதவியையும் இழந்தார். என்னெல்லாம் இழந்தார்னு தெரியும். பல நாட்கள் சிறைச்சாலையிலே இருந்தார். அப்போ ஜாமீன் பெறுவதற்கு அவர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும். நம்ம அது பற்றியே ஒரு 10-15 வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் கேட்டு வருகிற போது அவ்வளவு கேள்விகள், அடுக்கடுக்கான கேள்விகளை வீசியது நீதிமன்றம் செந்தில் பாலாஜி நோக்கி. இவருடைய மனுக்கள் எல்லாவற்றையும் பல முறை நிராகரித்தது நீதிமன்றம். சரி, அந்த ஆட்சி முடிவடைஞ்சது. திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப தான் பாஜக அமலாக்கத்துறை மூலமாக செந்தில் பாலாஜிக்கு நிறைய குடைச்சல் கொடுத்தது. இனி திமுக ஆட்சியில் இல்லை, கொஞ்ச நாள் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் ஓய்வாக இருப்பார்கள் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் இப்போ பாஜக செந்தில் பாலாஜி விஷயத்தில் அமைதியாக தான் இருக்குது. அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை, அமலாக்கத்துறையுடைய அந்த வழக்கு. இப்போது தாவேகா செந்தில் பாலாஜி குறிவைக்க ஆரம்பித்திருக்கிறது. பார்ப்போம் தாவேகா செந்தில் பாலாஜியை வந்து என்ன செய்ய போகிறாங்க, செந்தில் பாலாஜி பதிலுக்கு என்ன செய்ய போகிறாங்க. செந்தில் பாலாஜி வந்து நான் ஏரியா பக்கம் வந்தால் தானடா என்ன நீ பிடிப்ப என்பது மாதிரி செந்தில் பாலாஜி ஓடிட்டுருக்காரு. நீ என்ன நடந்தாலும் நாங்கள் விட மாட்டோம்னு தாவேகா தரப்பு. பார்ப்போம் செந்தில் பாலாஜியுடைய இந்த வழக்குகள் அடுத்தடுத்து இதை நோக்கி நகர்கிறது. தாவேகா அரசு செந்தில் பாலாஜியை எப்படி நெருங்க போகிறார்கள், இல்லை அதிமுகவிலிருந்து மற்ற முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் தங்களுடைய கட்சியில் இணைத்தது போன்று செந்தில் பாலாஜியையும் கட்சியில் சேர்க்க போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஏன்னா செந்தில் பாலாஜியும் திமுகவை சார்ந்தவர்லாம் இல்லை, அவர் அதிமுகவை சார்ந்தவர் தான். அவருடைய தாய் கழகம் அதிமுக தான். அப்போ அதிமுகவில் இருக்கிற எல்லோரையும் அன்பு கொண்டு ஆரத்தழுவி தாவேகா வந்து சேர்த்துக்கிறாங்க. அது என்ன கரையாக வேணாலும் இருக்கட்டும், குட்கா கரையாக இருந்தால் கூட எங்ககிட்ட வாங்க, உங்கள் கரைகள் எல்லாவற்றையும் நாங்கள் தூய்மைப்படுத்தி உங்களை தூய சக்தியாக நாங்கள் மாற்றுவோம், அதுக்கு எங்ககிட்ட ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது என்று அதிமுகவின் ஊழல் அமைச்சர்கள் எல்லாரையுமே வந்து உள்ளாடி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இவரும் அதிமுகவில் இருக்கிறப்பவே ஊழல் அமைச்சர் தான். அப்போ அதிமுகவில் இருக்கிறப்போ ஊழல் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை தாவேகா தன்னோடு இணைத்து செந்தில் பாலாஜியை பாதுகாக்குமா, இல்லை செந்தில் பாலாஜி திமுகவில் இருந்த காலகட்டத்தில் தாவேகாவுக்கு எதிராக சதி செஞ்சிட்டாருன்னு சொல்லி தாவேகா செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைக்குமா, என்ன செய்ய போகிறாங்க? இல்லை கடந்த ஆட்சி காலத்தில் நடந்தது மாதிரி இந்த 2 கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு நாடகங்களாகவும் பரபரப்பு செய்திகளாகவும் மட்டும்தான் இந்த வழக்குகளும் இந்த குற்றச்சாட்டுகளும் இருக்குமா, இல்லை ஏதாவது ஆக்கப்பூர்வமாக நடக்குமாங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம்.